வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். வினோதினி ஏதோ ஒரு கோவத்துல நம்மள போக சொன்னாலும் இப்படி ஒரு நிலைமையில நம்ம அவங்கள தனியா விட்டுட்டு வர்றது தப்பு வாசு. வாசு திரும்ப போலாம். இங்க பாரு, அவ அப்படி ஏதாவது சொன்னா அவகிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். வாசு. ஆமா டாடி, எனக்கும் கௌதம பார்க்கணும் போலதான் இருக்கு. வாங்க டாடி போலாம், நான் ஆண்டி கிட்ட பேசுறேன். எனக்கு கௌதம் கூட இருக்கணும் போல இருக்கு டாடி. நாங்க உங்களுக்கு தெரியாம போனதுனாலதான் அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதுல ஏன் தப்பும் இருக்கு. நம்ம கௌதம்க்கு இப்படி ஆகாம பத்திரமா பாத்துக்கணும். வாங்க டாடி போலாம், வாங்க. எனக்கு மட்டும் இங்கிறது போக எப்படி மனசு வர நினைச்சீங்க? நான் மட்டும் என்ன அவ்வளவு கல் நெஞ்ச காரணம்? நம்ம எங்கேயும் போகல. அப்ப வாசு போலாம். இருமா, நான் இன்னும் பேசி முடிக்கல. நாம இப்போ இந்த இடத்தை விட்டு போகல, ஆனா தூரமா ஒதுங்கிதான் இருக்க போறோம். அதுதான் உங்களுக்கு நிம்மதினா அந்த நிம்மதியை நான் கெடுக்க விரும்பல. அம்மா, அவங்க அப்படி பேசினதுனால நான் அவங்கள ஒரு நிமிஷம் கூட தப்பா நினைக்கல. ஏன்னா நாம ஒரு நிமிஷம் அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மாவா உசுரை கொடுத்து வளர்த்தவங்க அந்த புள்ளையோட ரத்தத்தை நேர்ல பார்க்கும்போது அவங்க மனசு படுற வலி வேதனைய அதையெல்லாம் நாமளும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணுமா? நம்மளால அவங்களுக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை சொல்லலாம், ஆனா அவங்க வலிய உணர முடியாதுமா. அவங்க ரொம்ப பாவம்மா. எவ்வளவு கஷ்டத்தை தான் அவங்க மனசு தாங்கும்னு சொல்லுங்க. அதான் நாமளும் அவங்களுக்கு பக்கத்துல இருந்து மேற்கொண்டு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு தான் ஒதுங்கி வந்துட்டேன். இப்ப சொல்றேம்மா, கௌதம் சரியாயிட்டான்னு டாக்டர் சொல்லி அவங்க அம்மா முகத்துல சிரிப்பை பாக்குற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஏமா வினோ, பல்ராம கிட்ட இருந்து எதுவும் போன் வந்துச்சா? இல்ல. ஐயோ, இன்னுமா வந்துகிட்டு இருக்கா? பிள்ளைக்கு ஒரு அவசரம்னு சொல்லும் போது கூட இப்படி அசமிந்தமா இருந்தா எப்படி? இவங்க வேற ரத்தம் எப்ப வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வினோ, நீ திரும்ப அவனுக்கு போன் பண்ணு. நான் சத்தம் போடுறேன், அவன் எங்க இருக்கான்னு கேக்குறேன். அத்தை, நம்ம சொன்ன நேரத்துக்கு கிளம்பி இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல அத்தை. என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணி, நான் வேணா சின்ன அன்னைக்கு கால் பண்ணி அண்ணன் கிளம்பிடுச்சான்னு கேட்கட்டுமா? இல்ல வேணா, நானே கால் பண்றேன். கனகா, அண்ணி தான் மறுபடியும் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு வேற எங்கேயும் பிளட் கிடைக்கல போல இருக்கு. என்னை எதிர்பார்த்து தான் கால் பண்றாங்க. என்ன ப்ளீஸ் போக விடு. பாவம் அவங்க. இப்படிலாம் அவங்கள கஷ்டப்படுத்தாத. இப்ப என்ன, உனக்கு அந்த போன் அடிக்க கூடாது அவ்வளவுதானே? போனை உடைச்சிடாத. தம்பி, எங்க இருக்கீங்க தம்பி? நான் கனகா பேசுறேன். கனகா, என்ன தம்பி போனை வீட்டுல விட்டுட்டாரா? அவர் கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? அவரு இன்னும் இங்க வரல. அதான். என்ன கனகா அமைதியாவே இருக்க? தம்பி வந்துட்டு தானே இருக்காரு. உன் தும்பி கிளம்பினாதானே வரத்துக்கு? இங்கதான் இருக்காரு. என்ன சொல்ற கனகா? ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காரு? நீ தம்பி கிட்ட போன கூட. அவர் தானே கௌதம்க்கு ரத்தம் கொடுக்கணும். தம்பி வந்து கௌதம்க்கு ரத்தம் கொடுத்தாதான் இங்க ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்க முடியும். நீ போன கூட தம்பி கிட்ட. ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காரு? ஐயோ. ஏ வினோ, உனக்கெல்லாம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் எங்க நினைப்பு வருமா? மத்த நேரத்துல எல்லாம் எங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்லல்ல.